أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हम इन्नल्लाह काना अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह वला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिअल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய உரையில் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் மூன்றாவது கடமையாக இருக்கக்கூடிய ஜகாத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஜகாத் கட்டாய கடமை, கடமையாக கொடுக்க வேண்டிய தர்மம். அது மார்க்கத்தினுடைய தூண்களில் ஒரு முக்கியமான ஒரு தூண். புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த 5 தூண்களில் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி கூறுவது, வ இகாமுஸ் ஸலா தொழுகை நிலைநிறுத்துவது, வ ஈதாஉ ஸகா ஜகாத்தை கொடுப்பது. ஜகாத் என்பது தூண்களில் ஒன்று. தூண்களில் ஒன்று என்றால் கட்டாயம். ஒரு கட்டிடத்துக்கு 5 தூண்கள் அவசியம் என்றால் ஒரு தூணை எடுத்து விட்டோம்னா அந்த கட்டடம் சரியா இருக்குமா? 5னா 5 தூணு வேணும். அதுல எந்த தூணும் பலகீனமாக இருக்கக்கூடாது. தூண் என்றாலே அவசியம்னு அர்த்தம். அதுலதான் அந்த கட்டடமே நிற்கும். இப்போ ஒரு கட்டிடத்துக்கு இந்த பெயிண்டிங் பண்ணுவது, மின் விளக்குகள், இதுவெல்லாம் கூடுதல் விஷயங்கள், அவசியம் கிடையாது. ஆனால் இந்த ஃபில்லர் இருக்கே, இது தூண். இதுல தான் கட்டடம் நிற்கும். இது கட்டாய அவசியமானது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தை தூண் என்று சொல்வதின் மூலம் அது கட்டாய கடமை, இஸ்லாம் நிலை பெறுவதற்கு மிக முக்கியமானது என்பதை நாம் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அல் குர்ஆனிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகீமுஸ் ஸலா வ ஆத்து ஸகா, தொழுகை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்று கட்டளையிடுகிறான். தொழுவது கட்டாயம், அதே மாதிரி ஜகாத் கொடுப்பதும் கட்டாயம்.
தொழுகையுடன் சேர்த்து சேர்த்து சொல்லப்பட்ட கடமைதான் ஜகாத் என்பது. எங்கெல்லாம் அல்லாஹ் தொழுகுங்கள் என்று கட்டளையிடுகிறானோ அதனுடன் சேர்த்து ஜகாத்தையும் கொடுங்கள் என்ற கட்டளையையும் அவன் சேர்த்து இடுகின்றான். இந்த ஜகாத் ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்று கூட சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குஃபார்களை முஸ்லிம்களாக அங்கீகரிக்கக்கூடிய வேளையில் அவன் பேசுகிறான், இல்லல்லதீன தாபு வ அகாமு ஸலா வ ஆத்தவு ஸகா ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன். அவர்கள் திருந்தி, யாரு? குஃப்ரில் இருக்கக்கூடியவர்கள் திருந்தி தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுத்தால் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். இப்ப ஜகாத்தையும் அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான். நம்முடைய ஈமான் கொண்ட சகோதரர்களாக எப்பொழுது ஆகுவார்கள் என்றால் அவர்கள் அந்த குஃபரிலிருந்து திருந்த வேண்டும், தொழுக வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும். ஜகாத்துடைய அவசியத்தை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் சொன்னார்கள், உமிர்து அன் உகாத்தில அன்னாஸ், மக்களிடத்திலே நான் போரிடுமாறு ஏவப்பட்டிருக்கிறேன். அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறி தொழுகை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுக்கும் வரை. இப்ப ஜகாத் கொடுத்தால்தான் அவர் முஸ்லிம் ஆவார். ஒரு முஸ்லிமுக்குரிய பொறுப்பும் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பாதுகாப்பும் இஸ்லாமிய அரசாங்கத்தின் மீது கடமையாகும். ஜகாத் கொடுக்காவிட்டால் அவரை பாதுகாப்பது இஸ்லாமிய அரசாங்கத்தின் பொறுப்பல்ல. அவரிடத்தில் எதிர்த்து சண்டையிடலாம், அவர் முஸ்லிமாக கருதப்பட மாட்டார். இந்த வகையில் இது போன்ற ஹதீஸுகளும் குர்ஆன் வசனங்களும் கூட இருக்கின்றது. எனவேதான் இந்த ஜகாத் என்பது இஸ்லாமிய அரசாங்கத்தால் ஒரு முஸ்லிமிடம் கட்டாயம் வாங்கப்படக்கூடிய ஒரு வரியாக இருந்தது. தூஹது மின் அக்னியாயிஹிம் வ துரத்து இலா ஃபுகராயிஹிம், செல்வந்தர்களிடமிருந்து இந்த ஜகாத் எடுக்கப்படும், ஏழை எளியவர்களுக்கு அது கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பிறகு வந்த முதல் ஹலீஃபா யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய காலத்துல ஒரு சாரார் ஜகாத் நாங்க கொடுக்க மாட்டோம், அது நபிகளாருக்கு மட்டும் உரிய விஷயம், அவங்க மட்டும்தான் நம்ம இடத்துல ஜகாத் வாங்கக்கூடிய உரிமை இருக்கு, நபிகளாராய் தவிர்த்து வேற யாருக்கும் ஜகாத்தை கேட்கக்கூடிய உரிமை இல்லை, வேறு யாரிடத்திலையும் ஜகாத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று ஒரு சாரார் கிளம்பினார்கள். அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? சரி, இவங்க தொழுகிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவெல்லாம் சொல்றாங்க, ஜகாத்து தானே கொடுக்காம இருக்கிறாங்க, அதனால இவங்களை கண்டுக்கிற வேண்டாம், இவங்க முஸ்லிமாவே இருக்கட்டும் என்று கண்டுகொள்ளாமல் விட்டார்களா, அல்லது அவர்களிடத்தில் சண்டையிட்டு ஜகாத்தை கட்டாயமாக வாங்கினார்களா? சண்டையிட்டு என்ன பண்ணாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஜகாத்தை வாங்கினாங்க, ஏன்னா அது உரிமை. அப்ப சில நபித்தோழர்கள் கூட அந்த ஆரம்ப நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல பேசினார்கள். கைஃப துகாத்திலு கௌமன், இந்த கூட்டத்தார்கள் கலிமா சொல்லும் போது எப்படி நீங்கள் அவரிடத்திலே சண்டையிடுவீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை இவர்கள் சொல்கிறார்கள், இவர்களிடத்துல நீங்கள் எப்படி சண்டையிடுவீர்கள், தொழுகிறாங்களே அப்படின்னு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக சொன்னார்கள், தொழுகை என்பது நம்முடைய உடலுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, ஜகாத் என்பது நம்முடைய பொருளுக்கு செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ் இந்த இரண்டு கடமைகளையும் சேர்த்து சேர்த்துத்தான் அல் குர்ஆனிலே வலியுறுத்துகிறான். எனவே நான் தொழுவேன், ஜகாத் கொடுக்க மாட்டேன் என்று ஒருவர் சொன்னால் அவரிடத்தில் நான் சண்டையிடுவேன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு பல நபித்தோழர்கள், முதலில் ஆட்சேபனம் தெரிவித்த நபித்தோழர்கள், அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த முடிவுதான் சரி என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இது எதுக்கு நம்ம சொல்றோம்னா, ஜகாத் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இப்போ நோன்பு, ஹஜ்ஜு, இதுக்கு கூட இஸ்லாமிய அரசாங்கத்தால் கட்டாயமாக நீங்க செய்யணும்னு வலியுறுத்தப்படாது, அது அவங்க உங்களுடைய விருப்பத்தில் விடப்பட்டிருக்கிறது.
ஆனா அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கி இருக்கான். ஆனா ஜகாத் என்பது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னா, அதை கொடுக்காவிட்டால் சண்டையிடலாம், போரிடலாம், கட்டாயப்படுத்தி அதை வாங்கலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கட்டாய கடமையாக இந்த ஜகாத் இருக்கின்றது. ஜகாத்னா என்ன அர்த்தம்? ஜகாத் என்றால் தூய்மைன்னு அர்த்தம். ஜகாத் என்றால் தூய்மை. ஏன் தூய்மை? வளருதல்னு அர்த்தம் இருக்கு. கழிவு. ஜகாத் என்றால் வளருதல், தூய்மை செய்தல் இப்படின்னு பொருள். இந்த கடமைக்கு ஏன் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பெயரை வைத்திருக்கிறான் தெரியுமா? ஜகாத் நம்ம கொடுத்தோம்னா நம்முடைய பொருளும் தூய்மையாகும், நாமளும் தூய்மையாகும். அது மனிதனையும் தூய்மைப்படுத்தும், நம்முடைய பொருளாதாரத்தையும் தூய்மைப்படுத்தும். மனிதனை எப்படி தூய்மைப்படுத்துகிறது? அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகா, இவருடைய செல்வங்களில் இருந்து நபியே ஜகாத்தை எடுங்கள், துதஹீருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, அந்த ஜகாத்தின் மூலம் நீங்கள் அவர்களை பரிசுத்தப்படுத்துவீர்கள். ஜகாத் என்பது நம்மை பரிசுத்தப்படுத்தும். மனிதனை எப்படி தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொன்னா, தூய்மை ரெண்டு தூய்மை இருக்கு, அகத் தூய்மை, புற தூய்மை. புற தூய்மை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது முஸ்லிம் இல்லாதவர்கள் எல்லோரும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். பல்ல வளர்க்குறோம், முகத்தை கழுவுறோம், குளிக்கிறோம், ஆடைகளை அழுக்கு இல்லாம அமைச்சுக்கிறோம். இது எல்லாமே புற தூய்மை. மார்க்கம் இந்த புற தூய்மைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட ஒரு படி அதிகமாக எந்த தூய்மைக்கு கொடுக்குது? அகத் தூய்மைக்கு. இப்ப இந்த அகத் தூய்மை ஜகாத் என்பது நம்முடைய அகத்தை தூய்மைப்படுத்தும். ஒரு மனிதனிடத்துல இந்த பொருளாதாரத்தின் மீது அளவு கடந்த ஆசை, மறுமையை நம்பாத அளவுக்கு பொருளாதாரத்தின் மீது மோகம், கஞ்சத்தனம், கருமித்தனம், இதுவெல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மாசுபடுத்தக்கூடிய விஷயங்கள். ஜகாத்தை ஒரு மனிதன் கொடுக்கும்போது அவன் கஞ்சத்தனத்திலிருந்து விலகி விடுகின்றான். மறுமையை நம்பாமல் பொருளாதாரத்தின் மீது வெறி கொண்டு மோகம் கொள்வதிலிருந்து அவன் பரிசுத்தமாகி விடுகின்றான். ஆக தீய பண்புகளிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை மீட்டெடுக்கின்றான். எனவே இந்த ஜகாத் நம்முடைய உள்ளத்தை என்ன செய்கிறது? தூய்மைப்படுத்துகிறது. ஜகாத் நம்ம கொடுத்தோம்னா யாரு கொடுப்பா? ஏழை எளிய மக்கள் மீது கருணை உள்ளவர்கள். இப்ப ஜகாத் நமக்கு இரக்கத்தை ஏற்படுத்துகிறது. நம்முடைய உள்ளத்தில் அகத்தில் இரக்கத்தையும் ஏழை எளிய மக்கள் மீது ஒரு கனிவையும் அது ஏற்படுத்துகிறது. இப்படி நம்முடைய அகத்தையும் அது தூய்மைப்படுத்துகிறது. அதுபோன்று நம்முடைய செல்வத்தையும் அது தூய்மைப்படுத்துகிறது. செல்வம் எப்படி தூய்மையாகும்? ஜகாத் கொடுத்தா நல்ல விளங்கிக்கோங்க. நாம சம்பாதிக்கக்கூடிய செல்வமா இருந்தாலும் நமக்கு தேவையான அளவு அதை எடுத்துக்கொள்வதற்குத்தான் ஆரம்பத்தில் அனுமதி இருந்தது. ஜகாத்து எப்ப கடமையாச்சு, ஏன் கடமையாச்சு, அதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்தது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ஜகாத்துடைய அருமை நமக்கு தெரியும். ஆரம்பத்தில் ஜகாத் கடமையாகுவதற்கு முன்னால் இருந்த ஒரு சட்டம். என்ன சட்டம்? உங்களுக்கு தேவையானதை நீங்க அனுபவிச்சுக்கலாம், உங்களுக்கு தேவையானதுக்கு நீங்க செலவு பண்ணிக்கலாம். உங்களுடைய தேவை போக எஞ்சக்கூடிய பொருட்களை சேமிக்க கூடாது. இப்படி இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்களுக்கு கட்டளையிட்டு இருந்தாங்க. இப்ப சேமிப்பது ஆரம்பத்தில் என்ன செய்யப்பட்டிருந்தது? தடை செய்யப்பட்டிருந்தது. இப்ப அல்லாஹ் என்ன பார்க்கிறான்? உனக்கு அளவுக்கு அதிகமா நான் தர்றேன், உன்னுடைய தேவை பூர்த்தி அடைஞ்சிருச்சா? தேவை பூர்த்தி அடையாத மக்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துரு என்ற அடிப்படையில் தான் ஆரம்பத்தில் சட்டம் இருந்தது. அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்முடைய செல்வங்களை தேவைக்கும் அதிகமாக நாம் சேமிப்பது, அதை பூட்டி சேகரித்து வைத்துக் கொள்வது, இது ஒரு பாவம். இது மார்க்கத்துடைய பார்வையில் இது ஒரு பாவம். என்ன மார்க்கம் பார்க்குது? தேவை உள்ளவங்க இருக்கிறாங்கல்ல, உனக்கு தேவைதான் இல்லை இல்ல, அப்புறம் எதுக்கு நீ அதை பூட்டி பூட்டி சேகரிச்சு வச்சிருக்கிற? இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கம் சிந்திக்கின்றது. எனவேதான் ஆரம்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு சட்டம், சேமிக்க கூடாது. உங்களுடைய தேவைகள் போக மிஞ்சக்கூடிய பொருட்களை நீங்கள் கொடுத்து விட வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து விட வேண்டும். இப்ப இதுல இருந்து அல்லாஹ் நமக்கு சலுகையை கொடுக்கிறான். என்ன சலுகை? நீங்க சேமிச்சு வச்சுக்கலாம்,
உங்களுடைய எதிர்காலத்துக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காகவும் நீங்க சேமிச்சு வச்சுக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த சேமிப்பதை உங்களுக்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்தால் நீங்கள் சேமிச்சு வச்சுக்கலாம். அப்பதான் இந்த செல்வம் உங்களுக்கு தூய்மையாகும். இல்லை என்றால் இது ஹராம். நம்ம ஹராம்னா என்ன விளங்கி வச்சிருக்கோம்? அதாவது திருட்டின் மூலம் சம்பாதித்த செல்வம் ஹராம். அல்லாஹ் தடை செய்த மது, பன்றி இறைச்சி, இது மாதிரியான பொருட்களை விற்று நாம் சம்பாதித்தால் அது ஹராம். இதுவும் ஹராம் தான். நம்ம ஹலாலான வழியில சம்பாதிச்சு யாருக்கும் கொடுக்காம பூட்டி வச்சிருந்தாலும் ஹராம் தான். அதான் ஆரம்பத்தில் உள்ள சட்டம். வல்லதி குர்ஆன்ல அல்லாஹ் அந்த ஆயத்தை கூட இறக்கினான். வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله. தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் அதை பொக்கிஷமாக பாதுகாத்து சேகரித்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். இப்ப தங்கம் வெள்ளியை சேமிப்பதே குற்றம் என்று இருந்தது. இந்த வசனத்தை கொண்டு தான் சஹாபாக்கள் அன்றைக்கு சேமிக்க கூடாது என்று தடை செய்யப்பட்டார்கள். அல்லாஹ் தடை செய்திருந்தான். இப்ப இந்த சேமிப்பதை நமக்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு ஹலாலான ஒரு விஷயம் தான் இந்த ஜக்காத். இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்னா நமக்கு இலகுவாக்கி சேமிச்சு வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதற்குரிய ஜக்காத்தை நீங்க கொடுத்துருங்க என்ற அடிப்படையில் சேமிப்பது, பொருளாதாரத்தை திரட்டுவது, நம்முடைய தேவைக்கும் அதிகமானதை நாம் சேகரிப்பது எல்லாமே நமக்கு என்ன செய்யப்பட்டது? அனுமதிக்கப்பட்டது. இப்ப ஜக்காத் என்பது இந்த ஒரு அடிப்படையில் செல்வத்தை அது தூய்மைப்படுத்துகிறது. இன்னும் நம்முடைய வியாபாரத்தில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கும். நம்ம 100% ஹலாலாக நம்ம சம்பாதிக்கிறோமா? அப்படி யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நமக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு நஜிசு, ஒரு கெட்ட விஷயம் அதுல கலந்துரும். இந்த ஜக்காத் அதெல்லாம் சரி பண்ணும். தவறான அடிப்படையில் வந்த பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், இதை எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மைப்படுத்துறான். இப்ப ஜக்காத் என்பது நம்மையும் தூய்மைப்படுத்துகிறது, நாம் சம்பாதித்த செல்வத்தையும் தூய்மைப்படுத்துகிறது, அதை சேமிப்பதை நமக்கு அனுமதியாக்குகின்றது. இந்த அடிப்படையில் அதற்கு ஜகாத், தூய்மை செய்யக்கூடியது என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதுமாதிரி ஜகாத் என்றால் வளருதல் என்ற பொருளும் உண்டு. வளருதல். ஆனா நமக்கு வெளிப்படையில பார்த்தோம்னா ஜகாத் கொடுத்தா செல்வம் குறையிற மாதிரி தெரியும். அப்படிதானே? வெளிப்படையில பார்த்தா செல்வம் குறையிற மாதிரி தெரியும். நம்ம 1 லட்சம் ரூபாய் பணம் இருந்துச்சு, அதுல 2.5% 2500 ரூபாய் நம்ம கொடுக்குறோம். அப்ப மிச்சம் காசு அந்த 1 லட்சம் ரூபாயில குறைஞ்சிருச்சே நம்ம நினைப்போம். ஆனா மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா? மா நகஸ சதகத்தும் மின் மால், தர்மம் செல்வத்தை ஒருபோதும் குறைக்காது. நமக்கு பார்க்கறதுக்கு குறையிற மாதிரி தெரியும், ஆனா வேறொரு வகையில வேறொரு வழியில் பன்மடங்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். அதனாலதான் இதுக்கு பேரு ஜக்காத்னு வைக்கப்பட்டிருக்கு. ஜக்காத் வளரும். நீங்க ஜக்காத்து கொடுக்க கொடுக்க மென்மேலும் பணக்காரர்களாக மாறுவீர்கள், செல்வந்தர்களாக மாறுவீர்கள். ஜக்காத்து கொடுத்து ஏழையான மனிதன் யாருமே கிடையாது. ஏன்னா அல்லாஹ் அதுக்கு பேர் வச்சிருக்கதே ஜக்காத்து தான். வளரக்கூடியது, உன்னை வளர்த்து விடும், உன்னுடைய செல்வத்தை வளர்த்து விடும். இந்த அடிப்படையில் ஜக்காத் என்பதற்கு இந்த பொருளும் இருக்கின்றது. இங்க நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஜக்காத் என்பது கட்டாய கடமை, மிக முக்கியமானது. அது கொடுக்காவிட்டால் படுபயங்கரமான பாவம், சாதாரண பாவம் அல்ல. அதை கொடுக்காதவர்களுக்கு வன்மையான கண்டனங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன கண்டனங்கள்? அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தங்கத்தையும் வெள்ளியையும் கொடுக்காமல் சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், அந்த தங்கமும் வெள்ளியும் உருக்கப்படும், நெருப்பிலே உருக்கப்படும். ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும், அந்த உருக்கப்பட்ட உலோகத்தை கொண்டு அவர்களுடைய நெற்றியிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் ஊற்றப்படும், சூடு போடப்படும். அல்லாஹ் எச்சரிக்கை சொல்கிறார். ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும்
உங்களுக்கு நீங்கள் சம்பாதித்து கொண்டது இதுதான். ஃபதூகு மா குன்தும் தக்னிசூன், நீங்கள் சேகரித்து கொண்டதை அனுபவித்து சுவைத்து பாருங்கள் என்று சொல்லப்படும். இப்ப நம்ம எந்த பொருளை ஜக்காத்து கொடுக்காம நம்ம கஞ்சத்தனம் காட்டி அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றாம சேர்த்து வைக்கிறோமோ அதுவே நமக்கு மறுமையில அதாபாக மாறும். தங்கம் வெள்ளியை ஜக்காத்து கொடுக்காம வச்சோம்னா அந்த தங்கமும் வெள்ளியே நெருப்பில் உருக்கப்பட்டு நம்முடைய உடலில் ஊற்றப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில ஜக்காத்து கொடுக்காத ஆபரணங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சில பெண்கள் அணிந்திருந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இந்த தங்க காப்புக்கு பதிலாக நெருப்பிலான காப்பை அல்லாஹ் உனக்கு அணிவிப்பது உனக்கு விருப்பமா? ஜக்காத்து கொடுக்காட்டினா இதே காப்பு உனக்கு மறுமையில நெருப்பாக மாறும், நெருப்பாக அது அணிவிக்கப்படும் என்று நபி அவர்கள் கேட்டார்கள். இப்படி ஜக்காத்து கொடுக்காத பொருட்களே அதாபாக மாறும். இதுல தானே பேராசை கொண்டு அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றாம நீ சேகரித்து வைத்துக் கொண்டாய், இதுவே உனக்குரிய தண்டனையாக உனக்கே கொடுக்கப்படும். அதே போன்று ஆடு மாடுகள், ஒரு மனிதன் ஆடு மாடுகளுக்கு ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தால் மறுமையிலே அந்த ஆடுகளும் மாடுகளும் கூர்மையான கொம்புகளோடு வரும். இந்த உலகத்துல கொம்பு இல்லாம கூட இருந்திருக்கலாம், அல்லது சிறிய கொம்புகளுடன் இருந்திருக்கலாம். ஆனால் ஜக்காத்து கொடுக்காத இந்த கால்நடைகள் மறுமை நாள்ல கூரிய கொம்புகளோடு வரும். நல்ல அதை நம்ம முற்றுறதுக்காகவே ஜக்காத்து கொடுக்காதவர்களை தண்டிப்பதற்காகவே அந்த பிராணிகளை எல்லாம் இப்படி மாற்றுகிறான். இப்ப கூரிய கொம்புகளுடன் அதிக எடையுடன் கொழு கொழுவென்று அதிக எடையுடன் அது ஆக்ரோஷமாக இருக்கும். அவைகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்காத்து கொடுக்காதவர்கள் மீது தாக்குதல் தொடுக்க விடுவான். இப்ப அவைகள் முட்டும் ஒட்டகங்கள் கால்களால் அவர்களை மிதிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப இப்படிப்பட்ட கடுமையான தண்டனை இருக்கின்றது. அதே போன்று இந்த ஜக்காத்தை கொடுக்காதவர்களுக்கு இன்னொரு வகையான தண்டனை மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மறுமையில் அவர்களுடைய கழுத்துகளில் அது தொங்க விடப்படும். ஜக்காத்து கொடுக்காத பொருட்கள் அதிக எடையுடன் இருக்கும். மறுமை நாள்ல இந்த உலகத்துல இருந்த எடையை விட அதிகமா இருக்கும். அந்த பொருட்கள் அவனுடைய கழுத்தில் மாட்டி தொங்கவிடப்படும். இப்ப கழுத்துல நம்மளால ஒரு பொருளை தூக்க முடியுமா? முதுகுல நம்ம தூக்கிடுவோம், மூடையை தூக்கிடுவோம். அதே மூடையை கழுத்துல தொங்க விட்டோம்னா கழுத்து ஒடிஞ்சு போயிடும். கொஞ்ச நேரம் யாராவது கழுத்தை பிடிச்சி இப்படி அமுக்குனாலே நம்மளால தாங்க முடியாது. கழுத்துல ஒரு சின்ன பிடிப்பு வந்தா கூட நமக்கு மிகவும் கஷ்டமா இருக்குது. ஜக்காத்து கொடுக்காத பொருட்கள் அவனுடைய கழுத்தை அமித்தி கொண்டிருக்கும். இது ஒரு வகையான தண்டனை. இன்னொரு தண்டனை, இந்த பொருட்களை அல்லாஹ் பாம்பாக மாற்றி விடுவான். சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஜக்காத்து கொடுக்காமல் சேகரித்து வைத்துக் கொள்ளக்கூடிய செல்வம் மறுமை நாளில் அது பாம்பாக மாறும். அது அவனுடைய தாடைகள் அவனுடைய கழுத்திலே சுற்றி கொண்டு அவனுடைய தாடைகளை கவ்வி பிடித்து கடித்து கொண்டிருக்கும். நான் தான் உன்னுடைய செல்வம், அனுபவித்துக்கொள் என்று அவனை பார்த்து பேசும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்ப இது மாதிரியான கடுமையான எச்சரிக்கைகள் ஜக்காத்து கொடுக்காதவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஜக்காத்துடைய அவசியத்தை நமக்கு என்ன செய்கிறது, உணர்த்துகிறது. சரி, இப்ப நம்ம அடுத்து வருவோம், சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். ஜக்காத் என்பது எந்த பொருளுக்கு உண்டு, எந்த பொருளுக்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கு ஜக்காத்துல நிறைய குழப்பங்கள் நடக்குது. ஜக்காத்தை பற்றி ஆய்வு செய்கிறோம் என்று ஆய்வு செய்ய புகுந்த சிலர் எல்லாத்தையும் மாத்தி விட்டுட்டாங்க. ஜக்காத் இல்லாத பொருளுக்கு ஜக்காத்துன்னு அறிவிச்சுட்டாங்க. ஜக்காத்து கொடுக்க வேண்டிய பொருள்களுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டாம்னு மாத்தி விட்டுருக்கிறாங்க. இப்ப இப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. இது நம்முடைய தற்காலத்துல உருவான குழப்பம்தான் தவிர இஸ்லாமிய சமூகத்துல இதுக்கு முன்னாடி இது மாதிரியான ஒரு குழப்பங்கள் இல்லை. ஏனென்றால் இதற்கு முன்னுள்ள அறிஞர்கள் எல்லாம் ஆதாரத்தை சார்ந்து இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் ஆதாரங்களை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்ப ஆதாரங்களை நிராகரித்து விட்டு மக்களுக்கு எது ஈஸி அப்படி யோசிக்கிறாங்க. மக்களுக்கு ஈஸிங்கிறதுக்காக ஐவேளை தொழுக கடமை இல்லை, ஒரு வேளை தான் கடமைன்னு ஆக்க முடியுமா? நம்ம அந்த அதிகாரம் நமக்கு இல்லை. ஜக்காத்தை இல்லைன்னு ஆக்கி விட்டா கூட மக்களுக்கு ஈஸி தான். அதுக்காக ஜக்காத்தை இல்லை, ஜக்காத்து கடமை இல்லைன்னு சொல்லி விட்டுற முடியுமா? அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல ரொம்ப பேணுதல் நமக்கு முக்கியம். பேணுதல் இல்லாதவர்கள் ஆதாரங்களை நிராகரித்து
முன் சென்ற நல்லோர்களுடைய ஆய்வுகளை எல்லாம் புறக்கணித்து தங்களுடைய மனோ இச்சைப்படி சிந்தித்து வினோதமான புது புதான சட்டங்களை எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஜகாத் எந்தெந்த பொருள்களுக்கு இல்லை என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்வோம். ஜகாத்துடைய கான்செப்ட் என்ன தெரியுமா? நல்ல விளங்கிக்கோங்க. ஜகாத்துடைய அடிப்படை, ஒரு முக்கியமான அடிப்படை, நம்முடைய தேவை போக மிச்சமானதில் தான் ஜகாத். நமக்கு தேவைப்படுவதை நீ கொடு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நபியை எதை செலவு செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் இவர்கள் கேட்கிறார்கள். மேல் மிச்சமானதை செலவு செய்யுங்கள் என்று கூறுங்கள். ஜகாத் என்பது எதுல வரும் என்றால், நம்முடைய தேவை போக மிச்சமாக நாம் சேமித்து வைக்கின்றோமே அந்த செல்வத்தில் தான் ஜகாத் என்பது உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பல்வேறு செய்திகள்ல சொன்னாங்க, ஹைரு சதகா, சதகாவில் சிறந்தது என்ன தெரியுமா? உங்களுடைய தேவைகள் போக மிச்சத்தை நீங்கள் கொடுப்பதுதான் சிறந்த சதகா என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று அவர்கள் கூறினார்கள், வபுத பி நஃப்ஸிக, உன்னுடைய செல்வத்தை முதலில் உனக்கு நீ செலவு செய். மார்க்கம் என்ன சொல்லுது? உன்னுடைய நீ சம்பாதித்த செல்வத்தை உனக்கு நீ முதலில் செய். அந்த செலவு போக மிச்சம் இருந்தால் உன்னுடைய குடும்பத்தாருக்கு, இப்படித்தான் பிறகு மிச்சம் இருந்தால் அது ஏழை எளியவர்களுக்கு. இப்ப தனக்கு போகத்தான் அடுத்தவர்களுக்கு என்பது மார்க்கத்துடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது சில நேரங்கள்ல சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, தனக்கே இல்லாதனால அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மிக உயர்ந்த ஒரு பண்பு. ஆனா அல்லாஹ் அதை கட்டாயமாக்கல. நமக்கு அல்லாஹ் கட்டாயமாக்குனது உன்னைய நீ பாதுகாத்துக்கோ, அதுக்கு போக மிச்சம் இருந்தா அதை நீ அடுத்தவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் என்ற ஒரு அடிப்படை தான் இந்த ஜகாத்திலும் இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஜகாத்தை பற்றி சொன்னார்கள், இன்னல்லாஹ லம் யஃப்ரி லிஸ் ஜகாத இல்லா லியுதையிப மா பகிய மின் அம்வாலிக்கும். உங்களுடைய செல்வங்களில் மிச்சமானதை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கி இருக்கின்றான். செல்வத்தை, மிச்சமான செல்வத்தை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான். இப்ப மிச்சமான செல்வம் என்றால் என்ன? மிச்சமான செல்வம் நம்முடைய செல்வத்துல எஞ்சக்கூடியது. எஞ்சக்கூடியது எது, எஞ்சாதது எது? எப்படி நம்ம பிரிக்கிறது? நம்ம செலவு பண்ணி முடிச்சிட்டோம்னா அது என்னது? எஞ்சாத செல்வம். நாம செலவு பண்ணது போக மேல் மிச்சமா இருக்குது இல்லையா, அதுலதான் ஜகாத் கடமை என்று இத்தனை ஆதாரங்கள் சொல்கின்றது. எதுக்கு நான் இதை அதிகமா வலியுறுத்துறேன்னா, இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு ஜகாத்துல, ஒரு குழப்பம். ஜகாத்துங்கிறது எல்லா செல்வத்துக்கும் கொடுக்கணுங்க. இப்ப நம்ம 30,000 ரூபாய் மாச சம்பளம் வாங்குறோம்னா அந்த 30,000 ரூபாய்க்கு கொடுத்துடணும், இப்படி ஒரு ஃபத்வா. அந்த அடிப்படையில் பார்த்தா அதுக்கப்புறம் அந்த 30,000 வச்சு நீங்க ஒரு போன் வாங்கினாலும் ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் எல்லாமே நம்ம ஜகாத் கொடுத்துருவோம். இப்ப ஜகாத் என்பது ஒரு பிளேடு வாங்கினாலும் கொடுக்கணும், ஒரு பனியன் வாங்கினாலும் கொடுக்கணும், ஒரு தொப்பி வாங்கினாலும் கொடுக்கணும், ஒரு பேனா வாங்கினாலும் கொடுக்கணும். நம்ம வீட்டுல ஒரு மல்லிப்பொடி மிளகாப்பொடி வாங்கினாலும் அதுக்கு என்ன செய்யணும்? ஜகாத்து கொடுக்கணும். இப்படி ஒரு விசித்திரமான ஒரு ஃபத்வாவை இன்றைக்கு சில பேர் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி மார்க்கம் சொல்கிறதானா? கிடையாது. இதெல்லாம் உங்களுடைய அடிப்படை தேவைகள். அடிப்படை தேவைகள் போக எஞ்சியதுல தான் என்னது? ஜகாத்து கடமை. அதனாலதான் எல்லா இமாம்களும், இந்த 4 மதுஹப்ல இருக்கக்கூடிய இமாம்கள், மதுஹபை சார்ந்தவங்க சாராதவங்க, எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் ஏகோபித்து சொன்ன விஷயம் என்ன? ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை தேவை பொருட்களில் ஜகாத் இல்லை. அவன் உண்ணக்கூடிய உணவுக்கு ஜகாத் இல்லை, அவன் உடுத்தக்கூடிய ஆடைகளுக்கு ஜகாத் இல்லை, அவன் பயன்படுத்தக்கூடிய பொருள்களுக்கு ஜகாத் கிடையாது, அவன் தங்கக்கூடிய வீட்டுக்கும் என்ன கிடையாது. நம்ம வசிக்கக்கூடிய வீட்டுக்கு ஜகாத் உண்டா? இல்ல. ஆனா இன்னைக்கு அதுல எல்லாம் ஜகாத் உண்டுன்னு சொல்றாங்க. சரி, ரொம்ப ஜகாத் அதிகமா கொடுக்கணுங்கிறதுக்காண்டி ஆர்வப்பட்டு சொல்றாங்கன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் வாழ்நாள்ல ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும்னு அப்படி ஆக்கி விட்டாங்க. இப்ப அந்த பக்கம் ஜகாத் என்பது இல்லாம போயிடுச்சு. இப்ப எதுக்கு தேவையில்லாத இந்த குழப்பம்? கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க கூடாதுன்னு ஆக்கி, கொடுக்க கூடாத விஷயங்களுக்கு, கொடுக்க தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஆக்கி, இந்த ஜகாத்தை என்ன செஞ்சுட்டாங்க? மொத்தத்துல குழப்பி விட்டுட்டாங்க. இப்ப வீட்டுக்கு ஜகாத்து கிடையாது,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கும் ஜகாத் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. லைஸ அலல் முஸ்லிமி ஃபி அப்திஹி வ ஃபரஸிஹி சதகா. ஒரு முஸ்லிமுடைய அடிமை, அவருடைய குதிரை, இதற்கு ஜகாத் இல்லை. குதிரைக்கு ஜகாத் இல்லை. குதிரை என்பது அன்றைக்கு உள்ள முக்கியமான வாகனம், ஆனால் விலையுயர்ந்த வாகனம். கழுதையை விட ஒட்டகத்தை விட என்னது குதிரை விலையுயர்ந்த வாகனம். இப்ப அதுக்கு ஜகாத் இல்லை. அது பல ஆயிரங்கள் லட்சக்கணக்கில் போகும் இல்லையா? இன்னைக்கு ஒரு குதிரை வாங்கினா பல லட்சங்கள் வேணுமா இல்லையா? வேணும். இப்ப இதுல இருந்துதான் இஸ்லாமிய அறிஞர்கள் ஃபிக்ஹ் சொல்றாங்க, நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு ஜகாத் கிடையாது. வாகனங்கன்றா நம்ம பைக் வச்சிருப்போம், பெருமதியான கார்கள் கூட வச்சிருப்போம், பல லட்சங்கள் மதிப்புள்ள கார்களை வைத்திருப்போம். இப்ப இந்த கார்களுக்கு ஜகாத் உண்டான்னு கேட்டா ஜகாத்து கிடையாது. அடிமைக்கு ஜகாத் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்? அடிமை என்பது எஜமானுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர், எஜமானுடைய வேலைகளை எல்லாம் செய்யக்கூடியவர். அப்ப நம்முடைய வீட்டு பொருட்கள், நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள், இதுக்கெல்லாம் என்ன கிடையாது? ஜகாத்து கிடையாதுங்கிற அடிப்படையில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இது மாதிரியான ஹதீஸுகளை நமக்கு கூறி இருக்கின்றார்கள். இப்போ மார்க்கத்தில் ஒரு பொதுவான அடிப்படை என்ன? நம்முடைய தேவை போக மிஞ்சினதுல தான் என்னது? ஜகாத் என்பது. ஜகாத் கடமை என்பது செல்வத்தை நம்ம பூட்டி பூட்டி வைக்கிறத தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் அது வந்தது. இதையெல்லாம் வைத்து நம்ம பார்க்கும்போது நம்முடைய அடிப்படை தேவைகள், பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இதற்கு என்ன கிடையாது? ஜகாத் கிடையாது, அவசியம் இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் தங்கத்துக்கு ஒரு நிசாபை நியமிச்சாங்க, நிர்ணயிச்சாங்க. வெள்ளிக்கும் ஒரு நிசாபு. நிசாபு என்றால் இவ்வளவு பொருள் இருந்தால்தான் ஜகாத் கடமையாகும். அந்த குறிப்பிட்ட எல்லைக்கு கீழாக, அந்த அளவுக்கு கீழாக குறைவாக செல்வம் இருந்தால் ஜகாத் கடமையாகாது. இப்ப எல்லா பொருளுக்கும் ஜகாத் கொடுக்கணும்னா எதுக்கு இந்த நிசாபு? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளுக்கும் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்றால், தங்கத்துல உங்களிடத்துல இந்த 84 கிராம் அறிஞர்கள் ஆய்வு பண்ணி ஹதீஸ்ல இருந்து எடுத்து சொல்றாங்க, 84 85 கிராம் அதை விட குறைவாக இருந்தா ஜகாத் கடமை இல்லை. இப்போ ஒருவர்கிட்ட 80 கிராம் தான் என்ன இருக்கு? நகையே இருக்கு, தங்கமே இருக்குது, அவருக்கு ஜகாத் கடமையான்னு கேட்டா ஜகாத் கடமை இல்லை. இப்ப நீங்க சொல்றீங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு, அப்படின்னா இந்த 80 கிராமுக்கு ஜகாத் கொடுக்கவில்லைன்னு நேரடியாவே ஹதீஸ் இருக்கே. நிசாபுடைய அளவை அடையாம இருக்கிறனால அதுக்கு கொடுக்க தேவையில்லை. அப்ப இங்க மார்க்கம் என்ன பாக்குது? ஒரு லிமிட் வச்சிருக்கு. ஜகாத் எல்லாருக்கும் கடமை இல்லை, எல்லா பொருளையும் கடமை இல்லை. அந்த பொருள் குறிப்பிட்ட அளவு இருக்கணும், அந்த அளவை அடைந்தால்தான் அதுல ஜகாத் உண்டு. இப்ப வெள்ளியிலையும் நிசாப் இருக்கு, ஆடுகள்லையும் நிசாப் இருக்கு, ஒட்டகத்திலையும் நிசாப் இருக்கு, அதே மாதிரி மாடுகள் அதுலயும் நிசாப் இருக்கு, கொடுக்கக்கூடிய தானியங்கள் அதுலயும் நிசாப் இருக்கு. இப்ப எல்லாத்துலயும் இந்த நிசாப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்ணயிச்சிருக்காங்க. என்ன உணர்த்துறாங்க அப்படின்னு சொன்னா, இதற்கு ஜகாத் என்பது திடீரென்று எல்லோரின் மீது எல்லா பொருளும் எல்லாம் கடமையாகாது. அதுக்குன்னு ஒரு வரம்பு இருக்கு, அந்த வரம்பை தொட்டவர்கள் மீதுதான் அது கடமையாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல விதிவிலக்கல் கொடுத்திருக்காங்க ஜகாத் இல்லைன்னு சொல்லி. அது என்னென்னு பாத்தீங்கன்னா, இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மாடுகள் இருக்குது அல்லவா? இப்ப மாடுகளுக்கு ஜகாத் கொடுக்கணும். 30 மாடு இருந்தா ஒரு மாடு ஜகாத் கொடுக்கணும். ஆனா விவசாயத்துக்கு உழுவதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மாடுகளுக்கு ஜகாத் இல்லை. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு பயன்படுது, நீங்க சும்மா வச்சிருக்கிறதுக்கு தானே ஜகாத். ஜகாத்துடைய கான்செப்ட் என்னன்னா, தேவையில்லாமல் பயன்பாடு இல்லாமல் போட்டு வைப்பது கூடாது. அதை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ஜகாத்தை என்ன செய்கிறான்? கடமையாக்குகிறான். இப்ப மாடுகள் என்பது உங்களுக்கு வியாபாரத்துக்கு அது பயன்பாட்டில் இருக்குது, அப்ப அதுக்கு ஜகாத் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி நம்ம ஆடு மாடுகளுக்கு ஜகாத் உண்டுன்னு சொன்ன நபி அவர்கள், அதே ஆடு மாடுகளுக்கு நாம தீனி போட்டு வளர்க்கிறோம். இந்த கால்நடைகளை 2 விதங்களை வளர்க்கலாம். ஒண்ணு, அந்த கால்நடைகளை இயற்கையாக இருக்கக்கூடிய தீவனங்களை உண்டு மேய விட்டு வளர்க்கலாம். இன்னொன்று, அவைகளை அடைத்து வைத்து நாம அதற்குரிய தீவனங்களை பொருள் கொடுத்து வாங்கி அதுக்கு உண்ண கொடுத்து வளர்க்கலாம். 2 விதங்களை வளர்க்கலாம். இப்ப நாம தீவனங்களை செலவு பண்ணி இந்த கால்நடைகளை வளர்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்பு இதற்கு என்ன கிடையாது? ஜகாத் கிடையாது. ஏன்னா அதை நீ தான் என்ன செஞ்சிருக்க? பொருளாதாரத்தை செலவழித்து வளர்த்திருக்க, அதுல ஜகாத்து கிடையாது. இப்ப எதுல ஜகாத்து உண்டு அப்படின்னு பார்த்தா,
அந்த கால்நடைகள் தானாக மேய்ந்து வளர்ந்து அது உருவாகிறது என்று சொன்னால் அதிலே ஜகாத் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்ப இதுவெல்லாம் ஜகாத் இல்லாத விஷயங்களாக நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இப்ப தங்கத்துல எவ்வளவு நம்ம ஜகாத் கொடுக்கணும்? ஹதீஸ் தெளிவா இருக்கிறது. 20 தீனார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல தங்க காசுக்கு தீனார் என்று பெயர். வெள்ளி காசுக்கு பேர் என்னது? திர்ஹம். வெள்ளி காசுக்கு பேர் என்னது? திர்ஹம். தங்க காசுக்கு பேர் என்னது? தீனார். காசுனா என்ன, நம்ம மாதிரி ஒரு முத்திரை வச்சு அப்படி கிடையாது. தீனார் என்பது 4.25 கிராம். இன்றைய கணக்குல 4.25 கிராம் நிகரான ஒரு தங்க தகட வெட்டி வச்சிருப்பாங்க. வெட்டி வச்சிருப்பாங்க அவங்க. அது 4.25 கிராம். அதுக்கு பேர் தான் தீனார். திர்ஹம் என்பது வெள்ளிக்காசு. கிட்டத்தட்ட நெருக்கமாக 3 கிராமுக்கு வரும். ஒரு வெள்ளிக்காசு என்பது, ஒரு திர்ஹம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல இருந்த திர்ஹம் என்பது, இந்த தீனார் திர்ஹம்னா நம்ம சவுதி திர்ஹம் அப்படின்னு செய்யக்கூடாது. குவைத் தீனார் திர்ஹம் அதை நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. அதனுடைய அளவெல்லாம் வித்தியாசப்பட்டிருக்கு, வேறுபட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல உள்ள திர்ஹம் என்பது இன்றைய வெள்ளியில் 3 கிராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வெள்ளியை பத்தி சொல்றாங்க, 200 திர்ஹம் இருந்தால்தான் அதுல ஜகாத்து கடமையாகும். 200 திர்ஹமுக்கு கீழாக ஜகாத் அந்த திர்ஹம்கள் இருந்தால் ஜகாத் என்ன செய்யாது, கடமையாகாது. இப்ப 200 இருந்தால் அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன செய்யறாங்க, ஜகாத்து கொடுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எவ்வளவு கொடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தங்கத்துக்கு சொல்லப்பட்டது 20 தீனார் இருந்தால் பாதி கொடுக்கணும். 20 தீனார் இருந்தால் என்ன செய்யணும், பாதி கொடுக்கணும். இப்ப இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணோம்னா 20 தீனார், ஒரு தீனார் என்பது 4.25 கிராம். அப்ப 20 தீனார் என்பதை நம்ம கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட எத்தனை கிராம் வரும்? 85 கிராம் என்பது என்ன செய்யறது, அதனுடைய நிசாபாக வருகின்றது. இப்ப 20 தீனாருக்கு என்ன, பாதி தீனார், பாதி தீனார் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு ஆகுது? பாதி தீனார் என்பது 4.25 பாதி 2 கிராம் ஆகுது இல்லையா? அப்ப 100க்கு நம்ம கணக்கு பண்ணோம்னா என்ன செய்யும், அந்த 2.5% என்பது இப்படித்தான் ஹதீஸ்ல இருந்து என்ன செய்யப்படுது, எடுக்கப்படுது. வெள்ளியுடைய நிசாபும் சொல்லப்பட்டிருக்கு. இங்க நம்ம ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். இப்ப தங்கத்துடைய நிசாபு 84 கிராம் வருது இல்லையா? ஒரு தீனார் என்பது 4.25 கிராம் என்றால் அப்ப 20 தீனார் தான் தங்கத்துடைய நிசாப். அப்படியானால் அப்ப எத்தனை கிராம் நிசாபாக வருகிறது? 85 கிராம் தங்கத்துடைய நிசாபாக வருகிறது. இன்றைக்கு ஒரு கிராமுடைய விலை எவ்வளவு? 6000 ரூபாயை தாண்டி போயிருச்சு. 6000 ரூபான்னு வைங்க. இப்ப 85 கிராம் அதை ஒரு 6000 ரூபாய்க்கு நம்ம பெருக்கிறோன்னு வைங்க. இன்றைக்கு தங்கத்துடைய நிசாபுடைய அளவு எத்தனை லட்சங்கள் வரும்? 5 லட்சத்தை என்ன செய்யும், தாண்டும். இப்போ ஒரு மனிதன் இன்றைக்கு 5 லட்சத்துக்கு நெருக்கமா, தோராயமா நான் சொல்றேன், அது அளவு கூடும் குறையும், குறையாது கொஞ்சம் கூடும். இப்ப 5 லட்சத்துக்கு அளவுக்கு தங்கம் வைத்திருந்தால் அவருக்கு ஜகாத் உண்டு. இந்த 5 லட்சத்துக்கு கீழாக அவரிடத்துல தங்கம் இருந்தால் அவருக்கு என்ன கிடையாது, ஜகாத் கிடையாது. இதுதான் தங்கத்துடைய நிசாபு. இப்ப வெள்ளியுடைய நிசாபு இருக்கு. நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, வெள்ளியுடைய நிசாபை எல்லாருக்கும் சொல்லலாமே, சொன்னோம்னா அதுல குறைவான தொகை தான் நிசாபாக வரும். எப்படின்னா, இப்ப 200 திர்ஹம், ஒரு திர்ஹம்ங்கிறது எத்தனை கிராம்? 3 கிராம். இப்ப 200 திர்ஹம் தான் வெள்ளியுடைய நிசாப். அப்படியானால் எத்தனை கிராம் வருது? 200 3ஆல நம்ம பெருக்கணும்னா 600, நெருக்கமாக 600 கிராம் தான் வெள்ளியுடைய நிசாப். இன்றைக்கு ஒரு கிராம் வெள்ளியுடைய விலை எவ்வளவு? 80 ரூபா. ஒரு கிராம் வெள்ளியுடைய விலை 80 ரூபா. அப்ப 600ஐயும் 80ஐயும் நீங்க பெருக்குங்க, நிசாபுடைய வெள்ளியுடைய நிசாப் வந்துடும். வெள்ளியுடைய நிசாப் எவ்வளவு? 48 45, இது அந்த 50 நெருக்கி என்ன செய்ய வரும். அப்ப வெள்ளியுடைய நிசாப் எவ்வளவு வருது? 50000.
தங்கத்துடைய நிசாப் எவ்வளவு வருது? 5 லட்சம். எவ்வளவு வித்தியாசப்படுது? அப்ப இந்த அளவுக்கு என்ன செய்கிறது? 50,000 5 லட்சம்ங்கிற வகையில என்ன செய்து இருக்கிறது. இப்போ நிறைய பேர் என்ன கேட்கிறாங்கன்னா, வெள்ளியுடைய நிசாபையே நம்ம முடிவா வச்சு எல்லாரும் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லலாமலையா? அப்படி பார்த்தோம்னா 50,000 வச்சிருந்த எல்லாரும் என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும். இங்க நாம ஒரு விஷயத்தை புரியணும். இன்றைக்கு 1 கிராம், அதாவது 10 கிராம் வெள்ளி, 10 கிராம் வெள்ளி எவ்வளவு ஆச்சு? 800 ரூபாய் ஆச்சு. 10 கிராம் வெள்ளி எவ்வளவு ஆச்சு? 800 ரூபாய் ஆச்சு. 1 கிராம் தங்கம் எவ்வளவு ஆச்சு? 1 கிராம் 6,000 ரூபாய் ஆச்சு. இப்ப இந்த 800 ரூபாய் அது என்னது? 6,000 ரூபாய். மிகப்பெரிய அளவுல ஒரு வித்தியாசம் என்ன செய்யுது? இருக்குதா இல்லையா? 10 கிராம் வெள்ளிக்கும் 1 கிராம் தங்கமும் சமம் கிடையாது. 1 கிராம் தங்கத்துடைய விலை 6,000 ரூபாய். இப்ப 10 கிராம் வெள்ளியுடைய விலை 800 ரூபாய் தான். ரெண்டும் சமம் கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படிப்பட்ட ஒரு வேறுபாட்டில் தங்கம் வெள்ளி இருக்கவில்லை. வெள்ளியுடைய விலை ரொம்ப லோவுல இருக்கு, தங்கத்துடைய விலை ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா நபி அவருடைய காலத்துல நடைமுறை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒருவர் ஒரு பொருளை கடையில வாங்க போறார். நபியுடைய காலத்துல ஒரு ஆட்டை வாங்க போறாருன்னு வைங்க. அந்த ஆட்டுடைய விலை 1 தீனார். அவர் சொல்றாரு 1 தீனார் அப்படிங்கிறார். தங்க காசுல 1 தீனாருங்கிறார். இப்ப அவர் என்ன செய்வாரு? தீனார் இல்ல, இவர்கிட்ட திர்ஹம் தான் இருக்கு. என்ன செய்வார் தெரியுமா? 10 திர்ஹத்தை கொடுத்து அந்த ஆட்டை வாங்குவார். இப்ப நபியுடைய காலத்துல 1 தீனார் என்பது 10 திர்ஹத்துக்கு சமம். அன்றைக்கு கொடுக்கல் வாங்கல் நடைமுறை எல்லாமே இப்படிதான் என்ன செஞ்சுச்சு? இருந்துச்சு. நீங்க இந்த தங்கத்துடைய நிசாபு வெள்ளியுடைய நிசாபை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தங்கத்துடைய நிசாப் நபி அவர்கள் 20 தீனார் சொல்லி இருக்கிறாங்க. இந்த 20ஐ விட 10 மடங்கு அதிகமானனா எவ்வளவு? 20ஐ விட 10 மடங்கு 200. இப்ப வெள்ளியுடைய நிசாப் நபி அவர்கள் எத்தனை திர்ஹம் சொன்னாங்க? 200 திர்ஹம் வச்சிருக்கிறாங்க. இப்ப அன்றைக்கு தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் உள்ள வேறுபாடு இப்படிதான் இருந்துச்சு. ஒரு மனிதர் ஒரு பொருளை வாங்க போறார். ஒரு பொருளை வாங்க போறாங்க. 10 திர்ஹம். அந்த பொருள் 10 திர்ஹம்னு சொல்றாங்க. ஆனா இவர்கிட்ட திர்ஹம் இல்ல, தீனார் தான் வச்சிருக்காரு. எத்தனை தீனார் கொடுத்து அந்த பொருளை வாங்குவார்? 1 தீனார் கொடுத்து என்ன செய்வார்? அந்த பொருளை வாங்குவார். இப்போ 1க்கு 10ங்கிற மடங்குல தான் அன்றைக்கு இந்த தீனாருக்கும் திர்ஹத்துக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு இருந்தது. ஆனா அன்னைக்கு தங்கத்துல நிசாப் எடுத்தாலும் சரி, ரசூலுல்லாஹி காலத்துல தங்கத்துல நிசாப் எடுத்தாலும் சரி, வெள்ளியில நிசாப் எடுத்தாலும் சரி, எல்லாமே ஒண்ணுதான். வித்தியாசங்கள் என்ன செய்யறது இல்லை, அன்னைக்கு வரவில்லை. ஆனால் இன்றைக்கு வித்தியாசம் என்ன செய்யுது? வருது. காரணம், வெள்ளியுடைய விலை மிகவும் தாழ்ந்திருக்கு, தங்கத்துடைய விலை என்னது? உயர்ந்திருக்கு. அப்ப நாம என்ன செய்யறோம்? எது பேணுதல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? இந்த 50,000 இருந்தா ஜக்காத்து கொடுக்கணும்னா இன்னைக்கு எல்லாரும் பெரும்பாலும் என்ன செய்யணும்? தேவை உள்ளவர்கள் எல்லோரும் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அதனால தங்கத்துடைய நிசாபை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு அதிகமான அறிஞர்கள் என்ன செய்யறாங்க? நம்ம ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்யறாங்க? சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த ஜக்காத்து தொடர்பாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஜக்காத்தில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னவென்றால், கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? வருடா வருடம் அதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு சொல்லப்பட்ட ஒரு தவறான ஃபத்வா என்னவென்றால், ஒரு பொருளுக்கு ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்து விட்டால் மறுபடியும் கொடுக்க தேவையில்லை. நம்மகிட்ட 10 லட்சம் ரூபா இருக்கு, ஜக்காத்து கொடுத்துட்டோம், அவ்வளவுதான், அந்த 10 லட்சம் சுத்தமாயிருச்சு. சுத்தமானதுக்கு எதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும்? ஏன் சுத்தமானது மறுபடியும் அசுத்தமாகாதா? நீங்க குளிக்கிறீங்க, சுத்தமாயிட்டீங்க, 4 நாள் கழிச்சு மறுபடியும் குளிக்க மாட்டீங்களா? மறுநாள் குளிக்க மாட்டீங்களா? நம்முடைய ஆடையை சுத்தப்படுத்திட்டோம், மறுபடியும் அந்த ஆடை அசுத்தமாகாதா? அப்ப இந்த மாதிரி என்ன செய்யறாங்க? லாஜிக் பேசி ஜக்காத் என்பது ஒரு தடவை கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஏதாவது குர்ஆன் ஹதீஸ் ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கானா? ஒண்ணுமே இல்லை. மார்க்க ஆதாரங்களை நிராகரிப்பதை தவிர்த்து இவரிடத்துல எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஆனால் குர்ஆன் ஹதீஸை நம்ம பார்த்தோம்னா வருடா வருடம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதுதான் குர்ஆன் ஹதீஸுடைய கருத்தாக இருக்கின்றது. அதற்கு ஒரே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு உதாரணமா சொல்லி காட்டுறேன், வேற ஒண்ணும் கிடையாது. என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கால்நடைக்கு ஜக்காத் சொன்னாங்கல்ல, கால்நடைகளுக்கு
40 ஆடுகள் இருந்தால் ஒரு ஆடு என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும். இது புகாரி முஸ்லிம்ல இருக்கு ஹதீஸ். 40 ஆடுகள் இருந்தால் ஒரு ஆடு ஜக்காத்து கொடுக்கணும். அந்த 40 ஆடுகள் அதிகமானால் 120 வரைக்கும் ஒரு ஆடு தான். 40 அதிகமானா 120 வரைக்கும் என்னது? ஒரு ஆடு தான். அந்த 120 தாண்டி போச்சுன்னு சொன்னா 200 வரைக்கும் இருக்கும்போது 2 ஆடு. இப்ப 200 தாண்டி போகும்போது ஒவ்வொரு 100க்கும் என்னது? ஒரு ஆடு. இதே மாதிரி ஒட்டகத்திலையும் 5 ஒட்டகங்கள் இருந்தால் ஒரு ஆடு ஜக்காத்து கொடுக்கணும் நபி அவர்கள் ஒட்டகத்துக்கும் சொல்லியிருக்காங்க. மாட்டுக்கு 30 மாடுகள் இருந்தால் ஒரு மாடு என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, இந்த ஹதீஸ்ல நபி அவர்கள் சொல்றாங்கல்ல, 40 ஆடு 120ஆக அதிகரித்தால், இப்ப 120 விட 1 அதிகமானால் 200 வரைக்கும், 200ல இருந்து 200க்கு அப்புறம் 1 அதிகமானால் அப்படிங்கிறாங்களே. இந்த வருஷம் நம்ம 40 ஆடுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டோம். அடுத்த வருஷம் ஜக்காத்து வசூலிக்கிறவர் வர்றார். வரும்போது நம்மகிட்ட ஏற்கனவே ஜக்காத்து கொடுத்த ஆடுகளும் இருக்குமா, அல்லது புதிதாக வந்த ஆடுகள் மட்டும் இருக்குமா? எல்லா ஆடுகளும் என்ன செய்யும்? சேர்ந்து தானே இருக்கும். 40 ஆடு 120 ஆடா மாறுதுன்னா அந்த 40 தான் என்ன செய்யும்? 120 மாறும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜக்காத்தை வசூலிக்க வரக்கூடியவர்கிட்ட இதெல்லாம் நான் ஜக்காத்து கொடுத்த ஆடு, இதெல்லாம் நான் புதுசா குட்டி போட்ட ஆடு, ஜக்காத்து கொடுக்காத ஆடுகள், இப்படி ஒரு வேறுபடுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கணக்கு காட்டினாங்களா சஹாபாக்கள்? இல்ல. அல்லது நபி அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னாங்க? நீங்க ஜக்காத்தை வசூலிக்கிறவங்க நியாயமா நடந்துக்கணும். போய் அந்த மக்களிடத்துல கடமையாகாத பொருட்களை எல்லாம் கேட்டு வாங்கக்கூடாது. அதே மாதிரி ஜக்காத் எடுக்கும்போது நடுத்தரமான ஆடை தான் எடுக்கணும். அவன் வச்சிருக்கக்கூடிய உயர்ந்த ஆடுகளை என்ன செய்யக்கூடாது? உயர்ந்த பிராணிகளை எடுத்துட்டு வரக்கூடாது. அல்லாஹ்வை பயந்துக்கோன்னு இவ்வளவு எச்சரிக்கை பண்ணி சொன்னாங்க. இப்ப இந்த மாதிரி கொடுத்த பொருளுக்கு ஜக்காத்து தேவையில்லைன்னு சொன்னா நபி அவர்கள் இங்க என்ன செஞ்சிருப்பாங்க? சொல்லுவாங்களா இல்லையா? நீ ஆட்டுக்கு ஜக்காத்தை வாங்கிட்டேன்னு சொன்னா இந்த வருஷம் போகும்போது அந்த பழைய ஆடுகளை நீ கணக்கு பண்ணாத, புது ஆடுகளை மட்டும் கணக்கு பண்ணி ஜக்காத்து வாங்கிட்டு வா. ஒட்டகங்களுக்கு நீ ஜக்காத்து வசூலிக்க போனா பழைய ஒட்டகங்கள் ஏற்கனவே போன வருஷம் கொடுத்துருப்பான் இல்லையா, அதுக்கு நீ ஜக்காத். அப்ப சண்டை வரும். ஜக்காத்து வசூலிக்கும் போது ஒவ்வொரு தடையும் பாத்தீங்கன்னா மக்களுக்கும் அந்த ஜக்காத்தை வசூலிக்கும் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? இவர் கூடுதலா வாங்குறாரு அப்படின்னு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. அதனாலதான் நபி அவர்கள் என்ன பண்ணாங்க? நியாயமா நடந்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹி வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சா? என்ன பிரச்சனை? இவரு இதுக்கு நான் ஜக்காத்து கொடுத்துட்டேன்னு சொல்ல, அவரு இல்ல நீ இதுக்கு ஜக்காத்து கொடுக்கல, இந்த வருஷம் மொத்தமா சேர்த்து தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்படி ஏதாவது நடைமுறை இருந்துச்சா? அல்லது ஜக்காத்து கொடுத்த ஆடுகளுக்கு ஏதாவது சீல் வச்சு இந்த வருஷம் நம்ம ஜக்காத்து கொடுத்தாச்சு, இதுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கப்பட்ட ஆடுகள் என்று இந்த ஆடுகளுக்கு சீல் வச்சாங்களா? அப்பதானே அடுத்த வருஷம் கரெக்டா கணக்கு பண்ண முடியும். இல்லன்னா இவன் சொல்லுவான் ஜக்காத்து கொடுத்துட்டேன்னு சொல்லி. இல்ல ரசீது போட்டு கொடுத்தாங்களா? இவர் இந்த வருடம் 40 ஆடுகளுக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டார், அடுத்த வருஷம் ஒரு ரசீதை காட்டு, பில்லை காட்டு, 40 ஆடுகளுக்கு உனக்கு ஜக்காத்து இல்லை, அதை விட கூடுதலா இருக்கு. இப்படி ஒரு செட்டப்பே என்ன நபியுடைய காலத்துல இருக்கவே இல்லை. அப்ப கொடுத்த ஆடுகளா கொடுக்காத ஆடுகளா இதெல்லாம் நபி அவர்கள் பார்க்கல. எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னாங்கன்னா, 2 பேரும் கூட்டு சேர்ந்து ஆடு வளர்க்குறாங்க. இவருடைய ஆடு 20 இருக்கு, இவருடைய ஆடு 25 இருக்கு. 2 பேரும் பார்ட்னரா தான் வளர்க்குறாங்க. அப்ப மொத்தம் எத்தனை ஆடு ஆச்சு? 45 ஆடு ஆச்சுல. இப்ப 45 ஆடு இருந்தா எத்தனை ஆடு ஜக்காத்து கொடுக்கணும்? ஒரு ஆடு கொடுக்கணும். இப்ப 2 பேர் பார்ட்னருங்கிறப்ப ஒரு ஆடு கொடுக்கணும். இப்போ ஜக்காத்தை வசூலிக்க வர்றாருன்னு தெரிஞ்சோனையுமே ஜக்காத்து கொடுக்க பயந்து 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்க. நான் 20 ஆடை வச்சுக்கிறேன், நீ 25 ஆடை வச்சுக்கோ. இப்படி பார்த்தா ஜக்காத் என்னது? இவருக்கும் கடமை இல்லை, அவருக்கும் கடமை இல்லை. இப்ப இந்த வேலையை பண்ணாதீங்கன்னு நபி அவர்கள் சொன்னாங்க. பிரிஞ்சிருக்கக்கூடியதை சேர்க்காதீங்க. தனித்தனியா தான் நீங்க வச்சிருக்கிறீங்கன்னா 2ஐயும் சேர்த்து கணக்கு காட்டாதீங்க. நீங்க சேர்த்து தான் ஒன்னாதான் பார்ட்னரா இருக்கிறீங்கன்னா அப்ப தனித்தனியா பிரிச்சு என்ன செய்யாதீங்க, கணக்கு காட்டாது. ஏன்னா அதுல ஜக்காத்துடைய அளவெல்லாம் என்ன செய்யுது? வேறுபடும். இப்ப இந்த அளவுக்கு சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜக்காத்து கொடுத்த பொருளுக்கு அதை நீங்க தனியா வச்சுக்கோங்க, ஜக்காத்து கொடுக்காத பொருளை என்னிடத்துல காட்டுங்க. இப்படி ஹலீஃபாக்களும் பார்க்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? 40 ஆடு 120 ஆடா ஆனால்
இப்ப அந்த 40 தான் என்ன செய்யுது 120 ஆகுது. இப்ப 40க்கு கொடுத்தது போக அடுத்த வருஷம் வரும்போது அது 120 இருக்குதுன்னு சொன்னா பழைய ஆடுகளும் சேர்ந்து தானே இருக்குது. ஏற்கனவே கொடுத்த பொருளும் சேர்ந்து தானே இவங்க ஜக்காத்து கொடுக்குறாங்க. அப்ப இது தெளிவான ஆதாரம். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்கள்ல புகாரில இருக்கு. ஒரு சஹாபிட்ட கேட்கிறாங்க, ஹல்லக இப்லுன் துஅத்தி சதகதஹா, உனக்கு ஒட்டகங்கள் இருக்கிறதா, அதுக்குரிய ஜக்காத்தை நீ கொடுத்து வருகின்றாயா? என்ன கேட்கிறாங்க? கொடுத்து விட்டாயான்னு கேட்கல, அதற்குரிய ஜக்காத்தை நீ கொடுத்து வருகின்றாயா அப்படின்னு கேட்கிறாங்க. இது மாதிரி நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. ஜக்காத் என்பது ஒரு தடவையுடன் முடியக்கூடிய விஷயம் அல்ல. அது வருடா வருடம் கொடுக்கணும். வருஷா வருஷம் கொடுக்கணுமா அப்படின்னு நினைப்பாங்க. ஜக்காத்துக்கு முன்னாடி அல்லாஹ் உனக்கு சொன்ன சட்டமே நீ சேமிக்கிறது கூடாது, ஹராம். இப்ப சேமிப்பதுக்கு உனக்கு அனுமதிக்கிறதுக்காக தான் அல்லாஹ் ஜக்காத்தை கொடுத்தான்னு நினைக்கும் போது வருடா வருடம் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா தெரியுமா? இதை நாம என்ன செய்யணும்? அப்ப பூட்டி வைக்கிறது தப்பு. அந்த தப்பை சரி பண்றதுக்காகத்தான் அல்லாஹ் ஜக்காத்தை என்ன செஞ்சிருக்கான், நமக்கு கடமையாக்கி இருக்காங்கிறப்போ வருடா வருடம் கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அதே மாதிரி ஹலீஃபாக்களுடைய நடைமுறை இருக்கா இல்லையா? ஜக்காத் என்பது நபி மட்டும் வசூலிக்கல. யார் வசூலிச்சா? அபூபக்கர் சித்திக், உமர் இப்னுல் கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், எல்லாரும் என்ன செஞ்சாங்க? வசூலிச்சிருக்காங்க. இப்ப அவங்களாம் எப்படி ஜக்காத்தை வசூலிச்சாங்க? ஒரு பொருளுக்கு ஒரு தடவையா வருஷம் வருஷம் வசூலிச்சாங்களா? தெளிவா இருக்குது அறிவிப்புகள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியில மெம்பர்ல இருந்து கொண்டு சொல்கிறார்கள், மக்களே எங்களுடைய பணியாளர் ஜக்காத்தை வசூலிக்க வர்றார், உங்களுடைய ஜக்காத்துடைய பொருட்களை நீங்க தயார்படுத்தி வையுங்கள். இந்த வருடம் நாங்கள் ஜக்காத்தை எடுத்துக்கிட்டோம்னா இனி அடுத்த வருஷம் தான் வருவோம், அப்ப நாங்க உங்கள்ட்ட ஜக்காத் வாங்குவோம். இப்ப வருடா வருடம் தான் எல்லா ஹலீஃபாக்கள் என்ன செஞ்சிருக்காங்க? ஜக்காத்தை வசூலிச்சிருக்கிறாங்க. இதுதான் நடைமுறையாக நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதுல நம்ம தெளிவுடன் இருக்க வேண்டும். சொல்லுங்க. சகோதரவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, அதாவது நம்முடைய இருப்பிடம் போக கூடுதலாக சேமிப்புங்கிற அடிப்படையில் சொத்து பத்துகளை வாங்கி போடுறாங்க. இப்ப இவற்றுக்கு ஜக்காத் உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப நிலம், நம்ம வீடு கட்டணும், நமக்குன்னு சொந்தமா ஒரு நிலம் இல்ல, வீடு கட்டணுங்கிறதுக்காக ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்கோம். இதுக்கு ஜக்காத் உண்டானா? இல்ல. ஏன்னா அது நம்முடைய அடிப்படை தேவைகளில் ஒன்று, அதற்கு ஜக்காத் கிடையாது. அதே நேரத்துல வியாபார நோக்கோடு பொருளாதாரத்தை பெருக்கணுங்கிற, இன்னைக்கு ரியல் எஸ்டேட் தானே செல்வத்தை பெருக்குவதற்குரிய அதிக வாய்ப்புகள் அதுல இருக்குது. இப்ப வியாபார நோக்கோடு தன்னுடைய சொந்த தேவைக்குன்னு இல்லாம விற்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இடங்களை வாங்கி போடுறாங்க. இப்ப இவற்றுக்கு ஜக்காத் உண்டான்னு கேட்டா இவற்றுக்கு ஜக்காத் உண்டு. இவற்றுக்கு என்ன செய்யணும்? ஜக்காத் உண்டு. அந்த இடங்களுக்கு இப்போது என்ன மதிப்பு விலை போகிறது என்று பார்த்து வருடா வருடம் அந்த கூடுதலான அந்த இடங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ஆனால் நாம சொந்த பயன்பாட்டுக்காக வைத்திருக்கக்கூடிய வீடுகளுக்கோ இடங்களுக்கோ என்ன கிடையாது? ஜக்காத்து கிடையாது. அதுல நிசாபா? இடங்கள்ல நிசாபுடைய அளவு இருக்குதா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இடங்களுக்குன்னு தனி ஒரு நிசாபுடைய அளவு என்ன செய்யப்படல, சொல்லப்படல. 2 சென்ட், ஒரு 5 சென்ட், இப்படி எந்த ஒரு நிசாபு அதுல நமக்கு சொல்லப்படல. ஆனா இன்றைக்கு இடங்கள் என்பது பொருளாதாரத்தை அதிகம் சேமிப்பதற்குரிய ஒரு இடமா இருக்கிறனால நாம எதை அடிப்படையா வச்சு அதை கணக்கு பண்ணோம்னா தங்கத்துடைய நிசாபை எடுத்துக்கிறோம். தங்கத்துடைய நிசாபை வச்சுதான் நம்ம பணத்துக்கு கொடுக்குறோம். இப்ப பணம் நம்மகிட்ட 5 லட்சம் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்கறது? அந்த 84 கிராம் நபி அவர்கள் தங்கத்துக்கு சொன்ன நிசாபை எடுத்துதான் பணத்துக்கு நம்ம பொருத்துறோம். இப்ப அதே அடிப்படையில தான் நிலங்களுடைய மதிப்பை பணத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு அதை வித்தோம்னா எவ்வளவு பணம் போகுதுன்னு பார்த்து அதுல அந்த 84 கிராமுக்கு நிகரானதை நம்ம என்ன செய்ய வேண்டியதான்? நிசாபாக பார்த்து அதுல 2.5% அந்த இடத்துடைய மதிப்பில் வரக்கூடிய தொகை 2.5% நாம ஜக்காத் கொடுக்கணும். யாரு? சரி சரி. அதாவது இடங்களை வாங்கி போட்டிருக்காங்க, வேற வருமானங்களே இல்லை, இவங்க எப்படி ஜக்காத்து கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இடத்த வித்துதான் என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும். இப்ப இடமா வாங்கி போட்டிருக்கனால வேற வருமானங்கள் இல்லை என்று என்ன செய்ய முடியாது? ஜக்காத்து கொடுக்காம இருக்க முடியாது. இப்ப இதே காரணத்தை எல்லா விஷயத்துக்கும் சொல்லலாம்.
ஒருத்தவங்க நகை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு வேற வருமானம் இல்லை, ஆனா நகை நிறைய வச்சிருக்காங்க, ஜக்காத் கடமையானதை விட நிசாபை விட பன்மடங்கு வச்சிருக்காங்க, ஆனா எனக்கு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி ஜக்காத் கொடுக்காம இருக்க முடியுமா? அந்த நகையில கொஞ்சத்தை விகிங்க, வித்து பொருளாதாரம் மாத்தி ஜக்காத்து கொடுங்க. அதே மாதிரிதான் எல்லா விஷயங்கள்லையும் நாம என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். பணம் ஜக்காத்து கொடுக்கிறது, அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, நமக்கு பணம் வர வேண்டி இருக்கிறது. ஒருவர் நம்மகிட்ட கடனா வாங்கியிருக்காரு, 5 லட்சம் என்ன செஞ்சிருக்காரு, கடனா வாங்கியிருக்கிறார். ஆனால் அது இன்னும் நமக்கு வரல, வருமா வராதானே நமக்கு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தா அதுக்கு நாம ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இதை பொறுத்தவரை நம்ம கடனாக கொடுத்த பொருள் நம்முடைய பொருள் தான். ஒருவருக்கு நம்ம 5 லட்சம் ரூபாய் கடன் சொல்றோம்னா அது நம்முடைய பொருள் தான். இப்ப அதுக்கு நாம என்ன செய்யணும், ஜக்காத் கொடுக்கிறது நல்லது, கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் என்ன செய்யுது, மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனா சில நேரங்கள்ல அது வருமா வராதான்னு ஒரு சந்தேகம் அந்த அளவுக்கு போகும்போது இப்ப நாம தான் என்ன செய்யணும், முடிவு பண்ணணும். அந்த பொருள் வரும் என்ற உறுதி இருந்தால் அது நம்முடைய பொருள், அதற்கு ஜக்காத்து கொடுத்து விட வேண்டும். கடனாக கொடுத்தாலும் அதற்கு நம்ம ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அது வராது என்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்குமேயானால் அப்போது அது நம்முடைய அதிகாரத்துக்கு இல்லாத ஒரு பொருளாக அது மாறிவிடுகிறது. எனவே இந்த நேரத்தில் அதுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தால் நம்ம மீது என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. ஆனால் அதற்கும் அல்லாஹ்வுக்காக நம்ம ஜக்காத்து கணக்கு பண்ணி வர வாய்ப்பு இருக்கேன்னு சொல்லி கொடுத்தோம்னா, அல்லாஹ் நாடினால் இந்த ஜக்காத்தினால் கூட அந்த பொருளாதாரத்தை என்ன செய்வான், நமக்கு சீக்கிரமாக கொண்டு சேர்த்து விடுவான் இன்ஷா அல்லாஹ். அலைஹிஸ்ஸலாம். ஜக்காத்தை நம்ம யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஜக்காத்து பணத்தை நம்ம யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஜக்காத் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, குறிப்பிட்ட நபர்களுக்குத்தான் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. லில் ஃபுகரா, தேவை உள்ளவர்களா இருக்கணும். ஜக்காத்து கொடுக்கக்கூடிய தகுதியில இல்லாம அவங்க அன்றாட தேவைகள் உள்ளவர்களாக, அன்றாட சாப்பாட்டுக்கே சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, தேவைப்படக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு, நோயாளிகள், மருத்துவ செலவு இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம், தாராளமாக நம்ம அவங்களுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கலாம். ஏழை எளியவர்களா இருக்கணும். அது மாதிரி அந்த பட்டியல்ல கடனாளிகள், கடனாளிகள் என்றால் கடனை அடைக்க முடிகிற அளவுக்கு பொருளாதாரம் அவங்ககிட்ட இல்லை, கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். அடிமைகளை என்ன செய்யலாம், விடுதலை செய்யலாம். இப்ப அல்லாஹ்வுடைய ஜிஹாது, ஜிஹாதுல ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஜக்காத்தை வசூலிக்க கூடியவர்கள், அவங்க ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுல இருந்தாலும் கூட ஜக்காத்தை வசூலிக்கக்கூடிய பணியை செய்தால் அவர்களுக்கு என்ன செய்யலாம், அந்த ஜக்காத்திலிருந்து ஒரு தொகையை சம்பளமாக கொடுக்கலாம். இவர்கள் தான் ஜக்காத் பெற தகுதியானவர்கள். ஆனா என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசல் கட்டுவதற்கோ அல்லது பொதுவான நற்காரியங்களுக்கோ நோன்பு கஞ்சி கொடுப்பதற்கோ இதெல்லாம் ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா நோன்பு கஞ்சி என்பது ஏழை எளியவர்கள் பணக்காரர்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று, பள்ளிவாசல் என்பது பொதுவான ஒன்று. அப்ப இது மாதிரியான விஷயங்களுக்கு நாம ஜக்காத்தை என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. அது ஏழை எளியவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட வேண்டியது. இப்ப ஜக்காத்தை பற்றி நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, ஏழை எளியவரிடமிருந்து பணக்காரரிடமிருந்து எடுக்கப்பட்டு யாருக்கு கொடுக்கப்படும், ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப தேவை உள்ளவர்கள், ஃபகீர்கள், அவர்கள் தான் இந்த ஜக்காத்தை பெற தகுதியானவர்கள். பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுக்காக நம்ம வீடு வாங்கி வைக்கிறோம், நம்ம பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம எதிர்காலத்துக்கு ஒரு வீடு வாங்கி வைக்கிறோம், அதற்கு ஜக்காத்து உண்டான்னு கேட்கறாங்க. அதற்கு ஜக்காத்து கிடையாது. ஏனென்றால் அவர்களுடைய தேவைக்காக நம்ம என்ன செய்யறோம், அடிப்படை தேவைகளுக்காக நம்ம வாங்கி வச்சிருக்கனால அவற்றுக்கு ஜக்காத்து கிடையாது. வியாபார நோக்கோடு அதை விற்க வேண்டும், அதன் மூலம் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ரீதியில் வாங்கி போட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கு தான் ஜக்காத் உண்டு. சொல்லுங்க. அலைஹிஸ்ஸலாம். சரி,
அதாவது என்ன கேக்குறாங்கன்னா, பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு ஜகாத் இல்லை என்ற ஒரு அடிப்படையை நம்ம சொன்னோம். இப்ப 100 பவுன் நகை நம்மகிட்ட இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு நம்ம ஜகாத் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இந்த 100 பவுன் நகையை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா? எப்பயுமே அணிந்திருக்கக்கூடிய நகைகள் என்று பார்த்தால் நம்ம 100 பவுனை எப்பயுமே என்ன செய்யறது இல்லை, அணியறது இல்லை. அது ஏதாவது காதுல கொஞ்சம், கழுத்துல கொஞ்சம் தான் என்ன செய்வோம், போட்டிருப்போம். இதெல்லாம் நம்ம சேமிச்சு தான் என்ன செய்வோம், வைப்போம். அதிகமாக பெரும்பாலும் இந்த நகைகள் எல்லாம் பூட்டி தான் வைக்கப்படுகிறது. அப்ப இந்த மாதிரி நகைகளுக்கு ஜகாத்து கொடுத்து தான் ஆக வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. எதுல கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு சொன்னா, இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் எப்பொழுதும் அணிந்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா, அவங்க பயன்பாட்டிலே இருக்கும், கழுத்திலே போட்டிருப்பாங்க, காதலே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நகைகளுக்கு ஜக்காத்து உண்டா அப்படின்னு கேட்டா, இதுல கருத்து வேறுபாடு இருக்கு. எல்லாரும் ஜக்காத்து உண்டுன்னு சொல்லல, எல்லாரும் ஜக்காத்து இல்லைன்னு சொல்லல. சில அறிஞர்கள் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை, ஏன்னா அது பயன்பாட்டில் இருக்குது, ஜக்காத்துடைய கான்செப்டை வச்சு அது பயன்படுத்தக்கூடிய ஆபரணம் என்பதா அதுக்கு இல்லைன்னு என்ன செஞ்சிருக்காங்க, சஹாபாக்களில் கூட சில பேர் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய அறிஞர்கள்ல இன்னும் சில பேர் அதுக்கு மாறுபட்ட கருத்தையும் சொல்லி இருக்கிறாங்க. என்ன கருத்து சொல்றாங்க, அது பயன்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் ஜக்காத்து உண்டு. ஏன்னா ஹதீஸ்ல நம்ம நேரடியா பார்க்கிறோம், ஒரு பெண்மணி தங்க காப்போட என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அப்ப நபி அவர்கள் இதுக்கு நீ ஜக்காத்து கொடுத்துட்டியான்னு கேட்கறாங்க. இப்ப பயன்படுத்த தானே செஞ்சாங்க. இப்ப பயன்படுத்தினா கூட நபி என்ன செய்யறாங்க, இதுக்கு ஜக்காத்து கொடுத்தியான்னு கேட்கறாங்க. இல்லைன்னு சொல்லும் போது இது அல்லாஹ் உனக்கு நெருப்பாக மாற்றி கொடுத்துருவானே அப்படின்னு என்ன செய்யறாங்க, அங்க சுட்டி காட்டுறாங்க. இதே மாதிரி ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்டையும் பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் ஒரு ஆபரணத்தை போட்டிருக்கிறாங்க. ஆயிஷாவை இதுக்கு ஜக்காத்தை கொடுத்துட்டியாங்கிறப்போ இது உனக்கு நரகத்தின் நெருப்பாக மாறும், உனக்கு விருப்பமானு கேட்கிறாங்க. அப்ப அணிந்த நகைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்து கொடு அப்படின்னு சொன்னதாக ஹதீஸ்கள்ல நேரடியா வர்றதுனால இஸ்லாமிய அறிஞர்கள் ஷேக் பின் பாஸ் போன்ற அறிஞர்கள் எல்லாம் எல்லா நகைகளுக்கும் கொடுப்பதுதான் சரியான கருத்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல அறிஞர்கள் மத்தியில் என்ன இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்குது. சரி, அதாவது என்ன கேக்குறாங்கன்னா, வாகனம்ங்கிறது நம்ம தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய வாகனம் ஒண்ணு இருக்கு. சில வாகனங்களை நம்ம அவ்வப்போது என்ன செய்வோம், நம்ம எடுப்போம். அப்ப இந்த வாகனங்களுக்கு ஜகாத் உண்டா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், அவ்வப்போது எடுத்தாலும் சரி தினந்தோறும் எடுத்தாலும் அதுக்கு என்ன கிடையாது, ஜகாத்து கிடையாதுன்னு சொன்னோம். இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப வாகனத்துக்கு நீங்க இப்படி சொல்றீங்க, எப்பயாவது எடுத்தாலும் அந்த வாகனத்துக்கு ஜகாத் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப தங்கத்துக்கு மட்டும் ஏன் நீங்க எப்பயாவது எடுக்கிற நகைக்கும் ஜகாத் இல்லைன்னு தானே சொல்லணும், வாகனத்தை அடிப்படையா வச்சு பார்த்தா. ஆனா அதுல மட்டும் என்ன ஜகாத் உண்டுன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. இதுல ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னா, ஹதீஸ் வந்து நமக்கு நேரடியா இருக்குது. அதாவது அங்க ரெண்டு விஷயம் மோதுது. என்ன, பயன்படுத்தப்படுறதுனால அதுக்கு ஜகாத் உண்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அது மார்க்கத்துல ஒரு அது ஒரு அடிப்படை இருக்கிறனால நம்ம கொடுக்க வேண்டாங்கிற யோசனை அங்க வருது. அது ஆனா நேரடியா ஹதீஸ்கள்ல பயன்படுத்தப்பட்டதுக்கும் நபி அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இப்படி கேட்டிருக்காங்கிறனால இங்க நம்ம அந்த ஒரு பொதுவான ஒரு அடிப்படையை கொண்டு வராம ஹதீஸ்ல உள்ள நேரடியா தான் நம்ம என்ன செய்வோம், ஏத்துக்குருவோமே, அது நமக்கு பேணுதல்ங்கிற அடிப்படையில நம்ம என்ன செய்யறோம், நகைக்கு கொஞ்சம் மாறிக்கிறோம். அந்த அடிப்படையை இங்க கொண்டு வராம இந்த ஹதீஸின் அடிப்படையில நகைக்கு ஜக்காத்து கொடுக்கணும், பயன்படுத்தினாலும் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா காருக்கு அப்படி நேரடியாக இல்லைங்கிறனால இந்த பொதுவான அடிப்படையை நம்ம என்ன செய்யறோம், அங்க நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். புரியல. சரி, இதோட நம்ம முடிச்சிருவோம். ஏன்னா நேரம், கேள்வி ஜக்காத்தை பற்றிய கேள்வி என்று சொன்னாலே என்ன செய்யும், நிறைய கேள்விகள் இருக்கும். அசர் வரைக்கும் கூட இந்த நிகழ்ச்சி என்ன செய்யும், நீண்டு விடும். எல்லாருக்கும் அது சிரமமா போயிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் இதை உத்தரவு வந்து விட்டது, இதை முடித்துக் கொள்ளுங்கள் என்று. இப்ப இவங்க கடைசி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம ஒருவருக்கு ஜக்காத்து, அதாவது கடனா கொடுத்துருக்கோம், கடனா கொடுத்த தொகை நம்ம அப்படியே அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜக்காத்துல நம்ம அதை கழிச்சுக்கலாமா
தர முடியல அவரால. அப்ப நம்ம ஜகாத்துல அதை கழிச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம யோசிக்கணும். ஒருவருக்கு நம்ம கடனை தள்ளுபடி பண்றோம்னா அவர்களுடைய அந்த கடனை நம்ம ஜகாத்தை கொடுக்க போறோம். அப்படிதானே முடிவு எடுக்கிறோம். ஜகாத்தை கொடுக்க போறோம். ஜகாத்தை கொடுக்க போறோம்னா அவர் ஜகாத் வாங்கக்கூடிய தகுதி உள்ளவரா? ஏன்னா நம்ம 2 பேருக்கு கடனை தள்ளுபடி பண்ணலாம். ஒருவர் பணக்காரரா இருப்பார், அவருக்கு நம்ம என்ன செய்யலாம், சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். ஏழையாக உள்ளவருக்கு நம்ம தள்ளுபடி பண்ணலாம். இப்ப நாம அந்த தொகையை ஜகாத்தா கணக்குல வச்சா நம்ம தள்ளுபடி பண்ணக்கூடிய நபர் ஜகாத் வாங்கக்கூடிய நிலையில இருந்தா தாராளமா என்ன செய்யலாம், அதை தள்ளுபடி பண்ணி அதை நம்ம ஜகாத்தாகவே என்ன செய்யலாம், நியத்து வச்சு ஜகாத்தாக நம்ம கொடுக்கலாம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா தனிப்பட்ட ரீதியில கேட்டுக்கொள்ளுங்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.